அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கும்ப ராசி என்பவர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம். இந்த பங்குனி மாதம் கும்பம், மீனம், மேசம் இந்த 3 வீடுகளில் 8 நவகோள்கள் சஞ்சாரம் செய்கிறார்கள். கேது பகவான் மட்டும் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். 9 நவரங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. பங்குனி மாத கோச்சார கிரக நிலைகளை காணலாம். பங்குனி மாதம் 1ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சாகிறார். பங்குனி மாதம் 19ஆம் தேதி வரை கும்பராசியில் சுக்கிரன், பிறகு மீனராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். மீனராசியில் பங்குனி மாதம் முழுவதும் புதன் நேச நிலையில் இருக்கிறார். பங்குனி 20ஆம் தேதி வக்கரமடைந்து அஸ்தக நிலையில் புதன் சஞ்சாரம் செய்கிறார். மாத கிரகமான சூரியன் பங்குனி 1 முதல் 31 வரை மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறார். மேச ராசியில் குரு, மீனராசியில் ராகு, கும்பராசியில் சனி. சந்திர பகவான் பரணி நட்சத்திரத்திலிருந்து இந்த மாதம் தொடங்கி வைக்கிறார். கன்னி ராசியில் கேது. 9 நவரங்கள் மூலம் வாக்கிய பஞ்சாங்கப்படி கும்பராசி என்பவர்களுக்கு பங்குனி மாத ராசி பலன்கள் காண்போம். இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தவரை ஜென்ம ராசியில் சுக பாக்கியாதிபதி சுக்கிரன் செவ்வாயுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். இளைஞர்களுக்கு காதல் மலரும், அந்நியவன்னியம் ஏற்படும். திருமணம் ஆகி கணவன் மனைவிக்குள் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம். போக சுகம் உண்டு, தன லாபம் உண்டு. உங்களுடைய மன எண்ணங்களும் ஆசைகளும் பங்குனி மாதம் 19ஆம் தேதி வரை நிறைவேறும். ஒரு சிலர் வீடு கட்டலாம், வீடு கட்டுவதற்கான பிளான் போடலாம். 4 கூடியவர் ஜென்ம ராசியிலே சஞ்சாரம் செய்யும்போது நிலபுல சொத்துக்கள் நல்ல விலை வரமாட்டேங்குது, விற்கலான்னு காத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் நல்ல விலை வரும், விற்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆடை ஆபரணங்கள், செல்ஃபோனு, கம்ப்யூட்டரு இந்த மாதிரி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் பங்குனி மாதம் 19ஆம் தேதி வரை சகல பாக்கியங்களை கொடுக்கிறார். காதல் மலரும், ஒரு சிலருக்கு கல்யாணம் நடக்கும். கலத்தர சுகம் கும்பராசி இளைஞர்களுக்கு உண்டு, திருமணமானவர்களுக்கு உண்டு. பங்குனி மாதம் முழுவதும் ஒரு 30 வருடங்களுக்கு பிறகு கும்பராசியில் சனி மேல் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். ஜென்மராசியில் 7.5 நாட்டு சனியில் ஜென்ம சனியாக சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். பெரும்பாலும் கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு மன அழுத்தமாக, எதை செஞ்சாலும் எதை தொட்டாலும் தடை தாமதமாக, எடுத்தோன்னே வெற்றி பெறாத ஒரு நிலையில் தற்போது இருப்பீர்கள். 7.5 நாட்டு சனியில் ஜென்ம சனி என்றாலே மன அழுத்தம் தான், ஏகப்பட்ட குழப்பங்களை தான் ஏற்படுத்தும். ஜென்ம சனி நடக்கும்போது தான் இதை செய்யலாம், அதை செய்யலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம்னு நிறையா எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பேராசைக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் சேமித்த பணம் விரயமாயிரும். இந்த காலகட்டத்தில் புதிய தொழில் தொடங்கக்கூடாது. புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கினீங்கன்னா அது விரயத்தில் முடிந்துவிடும். தொழில்ஸ்தானாதிபதி ஜென்மராசியில் சனி மேல் கடக்க போகிறார். கோச்சாரத்திலிருந்து ஜென்மராசியில் செவ்வாய் பகவான் வரும்போது கோபதாபங்களை ஏற்படுத்துவார். உடலில் நோய் நொடி தொந்தரவுகளை உண்டாக்குவார். டக்கு டக்குன்னு கோபம் வரும். எதுக்கு கோவப்பட்டோம், ஏன் பேசணும் அப்படின்னு தெரியாமல் மற்றவர்களை காயப்படுத்துவதாக கும்பராசி என்பவர்களுடைய வார்த்தைகள் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கும்பராசி என்பவர்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போயிட்டு வரணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். செவ்வாய் பகவான் ஜென்மராசியில் வரும்போது தைரிய வீரியமாக செயல்படுவீர்கள். ரொம்ப நிதானமாக, முன் எச்சரிக்கையாக, ஏமாற்றம் இல்லாமல், கை கால் தலையில் அடிபடாமல் கும்பராசி அன்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது. பங்குனி மாதம் 19ஆம் தேதி 2ஆம் வீட்டிற்கு சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 2ஆம் வீட்டில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும் போதும் உங்களுக்கு தன லாபம் உண்டு. இந்த பங்குனி மாதம் முழுவதும் பண பிரச்சனைக்கு குறைவில்லை. பணம் வரும், அதுக்குண்டான வாய்ப்பு உண்டு. பணம் வருகிறது என்றாலே உங்களுக்கு வேலை தொழில் நன்றாக இருக்கிறது என்ற அர்த்தம். 2ஆம் வீட்டிலே கலத்தரக்காரகன் சூரிய பகவான் ராகு மேல் சஞ்சாரம் செய்கிறார்.
18 வருடங்களுக்கு பிறகு மீனராசியில் சூரிய பகவான் ராகு மேல் சஞ்சாரம் செய்கிறார். அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம். கும்பராசி என்பவர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள், உங்கள் கணவரோ உங்கள் மனைவியோ அரசு வேலையில் இருக்கிறார்கள் என்றால் அவருக்கு உயர் பதவி, கூடுதல் சம்பளம், பிரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் கும்பராசி என்பவர்களுக்கு உண்டு. கலத்தரக்காரர்கள் 2வது வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது இந்த மாதம் கும்பராசி என்பவர்களுக்கு ஒரு யோகத்தையே கொடுக்கிறது. 2ஆம் வீட்டிலே நெருப்பு கிரகம் சஞ்சாரம் செய்யும்போது கண் நோய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உஷ்ணம் சார்ந்த நோய் நொடி தொந்தரவுகளும் கும்பராசி என்பவர்களுக்கு வரும். உடனே மருந்து மாத்திரை எடுத்து உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். இந்த மாதம் முழுவதும் அஷ்டமாதிபதி புதன் நீச்ச நிலையில் பங்குனி மாதம் பிற்பாதி வக்கர அஸ்தக நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டமாதிபதி வக்கரமடையும் போது, நேசமடையும் போது பெரும்பாலும் அவரே தான் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி. பூர்வீக சொத்துக்களில் செலவுகள் அதிகரிக்கும். கிணறு ஆழப்படுத்துவது, போர் போடுவது அல்லது சமன் செய்வது, ஏதோ ஒரு விஷயங்களில் பூர்வீக சொத்துக்கள் வழி கும்பராசி என்பதற்கு செலவுகள் காட்டுகிறது. 8ஆம் வீட்டின் அதிபதி நேச நிலையில் இருக்கும்போது கும்பராசி என்பவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா சுய புத்திக்காரர்கள் நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து பேசுவது கும்பராசி என்பதற்கு நல்லது. தனம், வாக்கு, குடும்பஸ்தானாதிபதி 3வது வீட்டிலே சஞ்சாரம் செய்கிறார். 6க்குடையவரும் இந்த மாதம் 3லிருந்து கடக்கிறார். எடுத்த காரியங்கள் முதல்ல தடைபட்டு பிறகு வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நஷ்டம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். கும்பராசிக்கு 6க்குடையவர் 3ஆம் வீட்டிலிருந்து சஞ்சாரம் செய்யும்போது பண நஷ்டம் இல்லாமல். 2ஆம் வீட்டிலே கருநாகப்பாம்பு கோச்சாரத்தில் 2ஆம் வீட்டிலே கருநாகப்பாம்பு சஞ்சாரம் செய்யும்போது குடும்பத்தை விட்டு திருமணமானவர்கள் தனி குடித்தனம் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா வேலை விஷயமா, தொழில் விஷயமா வெளியிடத்தில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையும் கும்பராசி என்பதற்கு ஏற்படும். 2ஆம் வீட்டில் பாம்பு அமர்ந்திருக்கும் போது குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி பிரித்திருக்கக்கூடிய நிலை இந்த ராகு பகவான் ஏற்படுத்துவார். அஷ்டமத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். 4 கிரகங்கள் அஷ்டமத்தை வாரி செய்யும்போது இந்த பங்குனி மாதம் கொஞ்சம் எதிர்மறையான எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வரலாம். விரக்தியான மனநிலையும் ஒரு சிலருக்கு வரலாம். அஷ்டமத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். பயம் பதற்றம் இல்லாமல் தைரியமாக இருக்கக்கூடிய மாதமாக பங்குனி மாதம் கும்பராசி என்பவர்களுக்கு காட்டுகிறது. ஜென்ம ராசியில் பங்குனி மாதம் முழுவதும் சனிச்செவ்வாய் கூட்டணி நிகழப்போகிறது. கும்பராசி என்பர்கள் இந்த மாதம் தடை தாமதங்களை காட்டும். ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து பொறுமையாக நிதானமாக செயல்படுங்க. நீங்கள் எடுத்த காரியத்தை ஓரளவு வெற்றி பெற்று விடலாம். தொழில்ஸ்தானாதிபதி ஜென்ம ராசியிலே செவ்வாய் சுக்கிரன் கூட்டணி முதல் 19 நாட்கள் இருக்கும்போது விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு பூ விலை உயரும். பூ மகசூல் அதிகரிக்கும். விவசாயம் ஓரளவுக்கு சிறப்பு. ஜென்மராசியில் செவ்வாய் பகவான் வரும்போது காவல்துறை, இராணுவம், மருத்துவம், இன்ஜினியரிங், மண் நிலம் சார்ந்த தொழில் வேலைகள் வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். இரும்பு தொழில், இரும்பு கடை, இரும்பு வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஓரளவு திருப்தியான வருமானங்களை கொடுக்கக்கூடிய வகையில் கோச்சார கிரகங்கள் காட்டுகிறது. ஜென்ம ராசியில் தொழில்ஸ்தானாதிபதி வரும்போது தொழில் வேலையில் நல்ல மாற்றங்களை கும்பராசி என்பர்கள் பங்குனி மாதம் சந்திப்பீர்கள். கோச்சார கிரகங்கள் அதற்குண்டான வாய்ப்புகளை காட்டுகிறது. உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர புத்தி நடக்கக்கூடியவர்கள் மட்டும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். 7.5 நாட்டு சனியில் ஜென்மசனி நடக்கும்போது உங்களுக்கு எந்த திசை வேண்டுமானாலும் நடக்கலாம். அதில் சந்திர புத்தி நடந்துச்சுன்னா மன அழுத்தத்தை கொடுக்கும், உடலில் நோய் நொடி தொந்தரவுகளை கொடுக்கும், கடன் பிரச்சனையை கொடுக்கும், வழக்கு வில்லங்கங்களை கொடுக்கும். சந்திர புத்தி நடக்கக்கூடியவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள்
மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.